ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மகிழ் பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. கேளடி கண்மணின்னு சொல்லி ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அங்கே கிளாத்து, கிட்ஸுக்கு டாய்ஸு, அப்புறம் 90s கிட்ஸ் சாக்லேட்டு, தேனில் ஊற வச்ச மலநெல்லிக்காய், கசகசா அல்வா, இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. மேலே வந்து ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே இந்த மண்டபத்தில் தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரிசப்ஷன் நடந்தது. ஸோ அதுக்காகவே ஒரு மெமரபிள் மூமெண்ட் வரணுங்கிறதுக்காக மறுபடியும் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். இந்த 90s கிட் சாக்லேட்லாம் சாப்பிட்ருக்கீங்கள, சூப்பராக இருந்திருக்கும். தேனில் ஊற வச்ச மலநெல்லிக்காய் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் சூப்பராக இருந்தது. எப்படி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி இதெல்லாம் தேனில் ஊற வச்சு இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அந்த சைடு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தார். என்னடான்னு பார்த்தா கசகசால அல்வா செஞ்சது வந்து வாங்கிட்டார். என்னை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதான். நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும்போது அந்த அசிடிட்டிக் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா ரொம்ப இது கேட்குமாம். நீங்களும் எங்கேயாவது இது கிடச்சிதுன்னா மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் போகலாம், நம்மளுக்கு இங்கே தானே ரிசப்ஷன் நடந்தது. கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப பசிச்சுதான், அதனால் ஹோட்டலுக்கு போயிட்டோம். நம்மளுக்கு வெளியில் வந்துட்டாலே சாப்பாடு தான் முக்கியம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, தந்தூரி, அதுக்கப்புறம் பரோட்டா நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லான்னு நினச்சி போய் சாப்பிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு? சாப்பிட்லான்னு நினைக்கும்போது அதிகமாக வெளியில் போனால் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரிலாம் யாருக்காச்சும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருந்தாளா, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதும் கோச்சிக்கிட்டா. ஹாய் சொல்லு, அப்போ தான் வாங்கி தருவேன்னு சொன்னதும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அப்புறம் இருந்தால். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மின்ட்டு ஜூஸு, நான் தெரியாமல் மின்ட்டு ஜூஸுன்னு சொல்லிட்டேங்க. லெமன் சோடா சொல்கிறதுக்கு மின்ட்டு லைம் ஜூஸுன்னு சொல்லவும் அவங்க வந்து மின்ட்டு அந்த இலையை போட்டு அரைச்சி ஏதோ கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னு